அண்மை செய்தி, நவம்பர் 1ஆம் தேதி முதல் படப்பிடிப்புகள் நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நவம்பர் 1ஆம் தேதி முதல் படப்பிடிப்புகள் நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திரைத்துறை சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், திரையரங்கு உரிமையாளர் உள்ளடக்கிய கூட்டுக்குழு அமைக்கவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி முதல் புதிய படங்களுக்கு பூஜை இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் காத்திருக்கிறார். ராஜேஷ், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவுகள் குறித்த விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் சரவணன். தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைமையில் இன்றைக்கு சென்னையில ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதில் விநியோகஸ்தர்கள், திரைப்பட உரிமையாளர்கள் மற்றும் மல்டிபிளெக்ஸ் எனக்கூடிய அந்த திரையரங்கு உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றார்கள். அதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானங்கள் தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதில் முன்னணி நட்சத்திரங்கள் நடிக்கும் திரைப்படங்கள் திரையரங்குகளில் வெளியாகி 8 வாரங்களுக்கு பிறகே OTT தளங்களில் வெளியிட வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நடிகர்கள் ஒப்பந்தமாகி இருக்கக்கூடிய திரைப்படங்களை முடித்த பிறகுதான் மற்ற திரைப்படங்களில் அவர்கள் நடிக்க வேண்டும் என்ற மற்றொரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நடிகர் தனுஷ் அவர்கள் பல தயாரிப்பாளர்களிடம் முன்பணம் பெற்றிருக்கும் சூழ்நிலையில் இனிவரும் காலங்களில் தயாரிப்பாளர்கள் நடிகர் தனுஷ் நடிக்கும் புதிய திரைப்படங்களின் பணிகளை துவங்குவதற்கு முன்பாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தினை கலந்தாலோசிக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைய தேதியில் தயாரிக்கப்பட்ட பல திரைப்படங்கள் திரையரங்குகளில் கிடைக்காமல் தேங்கி நிற்கிறது. அந்த நிலைமையை மாற்ற தமிழ் திரைப்பட சங்கத்தின் சார்பில் புதிய விதிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்த பிறகு படப்பிடிப்புகள் ஆரம்பிக்கலாம் என்பதால் வருகின்ற 16ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி முதல் புதிய திரைப்படங்கள் துவங்குவதை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது என்று கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போது படப்பிடிப்பில் உள்ள திரைப்படங்களில் விவரங்களை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கு முறையாக கடிதம் மூலம் தெரிவிக்க வேண்டும் என்று பேசி முடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நடைபெற்று வரும் படப்பிடிப்புகள் வருகின்ற அக்டோபர் 30ஆம் தேதிக்குள் முடித்துக் கொள்ளுமாறு தயாரிப்பாளர்களை கேட்டுக்கொள்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல நடிகர், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்களின் சம்பளம் மற்றும் இதர செலவுகள் கட்டுக்கடங்காமல் உயர்ந்து கொண்டிருப்பதால் அதை முறைப்படுத்தும் பல்வேறு முயற்சி செய்து தமிழ் திரைத்துறை மறுசீரமைப்பு செய்ய வேண்டியுள்ளது. அதனால் வருகின்ற நவம்பர் 1ஆம் தேதி முதல் தமிழ் சினிமாவின் அனைத்து விதமான படப்பிடிப்பு சம்பந்தப்பட்ட வேலைகளும் நிறுத்துவது என இந்த கூட்டத்தில் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இனி வரும் காலங்களில் திரைத்துறை சம்பந்தமாக வரும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் வகையில் தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள் உள்ளடக்கிய கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அந்த தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சரவணன், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டம் குறித்தும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்தும் விரிவாக விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.